தம்பி ஆதர்ஷ், அண்ணா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாக்குறியா? இங்க பத்தியா, 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கு, 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கு, அது போக 7ஆம் வகுப்பு தமிழ் புக்கு, அது போக 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் புக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். வரும் பொறுமையா. அண்ணன் உனக்கு ஒரு சாம்பிள் காட்ட போறேன். அது என்ன தம்பி, உங்க அப்பா உன்னை இப்படி பேச வச்சாரு? தமிழ் மொழி திராவிட மூல மொழியில இருந்து வந்துச்சா? மூலத்திராவிட மொழியை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு தான் வர. கர்நாடகாவில மாறி வரும். வா போடுறதுக்கு பதிலா அவங்க பா போட்டுக்குவாங்க, பாகிலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் மாத்தி மொழி பெயர்ச்சிருப்பாங்க. ஆனா தமிழ் மட்டும் தான் 90% ஒத்து போற மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மூலத்திராவிட மொழியை தான் நம்ம இன்ன வரைக்கும் பேசிட்டு வந்திருக்கோம். இனிமேல் தமிழ்னு பெருமை பீத்திருக்காம எல்லாரையும் என்னடா மூல மொழி பைல்ஸ் மொழின்னுட்டு இருக்கா? உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியல, நான் சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்க அப்பாவுக்கு காட்டு, சரியா? இப்போ எக்ஸ்பிளனேஷன்ல நான் உனக்கு கிளாஸ் எடுக்க போறேன், சரியா? நல்லா கவனிக்கணும். ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. அதாவது ஒரு மொழியை பேசக்கூடியவங்க எந்த இடத்துல ஒன்னாலும் வாழ்வாங்கன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து இப்ப துபாயில இருக்கிற இல்லையா, அந்த மாதிரி வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அதாவது அவங்க வாழக்கூடிய, இப்ப நீ துபாயில இருக்கிறன்னு வச்சுக்கோ, இன்னும் நீ உனக்கு தலைமுறைன்னு சொல்லிட்டு இன்னொரு 5-6 தலைமுறைக்கு அப்புறம் வரைக்கும் கூட உன்னுடைய தமிழ் மொழி இப்ப பேசுறல, நீ ஒரு தமிழ் மொழின்னு ஒண்ணு பேசிட்டு இருக்கல, இதோட ஸ்டைல் மாறும். அங்க இருக்கக்கூடிய மொழிகளோட அது ஒன்றி போறப்ப கிட்டத்தட்ட அதோட ஸ்டைல் மாறி போயிரும்ன்றாங்க. புரியுதா? இப்படிதான் மொழி உருவாச்சு. அதை நல்லா கவனி. அவர்களுக்கு இடையேயான தொடர்பும் குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். தொடர்ந்து நீங்க அப்படியே துபாயிலே இருக்கிறீங்க, மலேசியாலே இருக்கிறீங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா, என்னுடைய தமிழ்நாட்டில இருந்து நீங்களாம் போயிட்டு அங்க இருந்துட்டீங்கன்னா, காலப்போக்கில் ஒரு 10-20 தலைமுறைகளுக்கு அப்புறம், அதாவது 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டால், அதைத்தான் சொல்றாங்க, அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதினா அதிகமாக, அப்படியே தொடர்பு வந்து குறைஞ்சிச்சுன்னா, அதிகமா வந்து தொடர்பு குறையுதுன்னா, அதாவது நீ வந்து தமிழ்நாட்டில இருந்து போயிட்ட, நீயும் நானும் பேசுறதே கிடையாது, நீ தமிழ்நாடு பக்கமே வர்றது கிடையாது, உனக்கு எனக்கும் உறவே கிடையாது. ஆனா இப்படியே பல வருடங்களாக 1000 வருடங்களுக்கு மேலாக போச்சுன்னா, நீ இங்க இருந்து தான் தமிழ்ல இருந்து அங்க போன, தமிழ் மொழியை தான் பேசின. ஆனா இது காலத்தின் காரணமாக மொழி வந்து அப்படியே மருவிடும். தமிழ் மொழியை நீ வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவ. பஞ்சு ஸ்பாஞ்சுன்னு சொல்றதும், இப்ப மலையாளத்துல எங்களுடைய தமிழ் மொழி சாயல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்சிரும். இப்படி பிரிஞ்சு போயிட்டு ஒரு மொழி அங்க உருவாகுது இல்ல புதுசா. தமிழ வந்து நீ பிரிஞ்சு வேற ஏதோ ஒரு ஜொக்கோ ஜொக்கோ அப்படின்னு ஒரு மொழி உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஜொக்கோ ஜொக்கோன்னு, அது தமிழ் மொழி சாயல்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ அங்க போனதுனால ஜொக்கா ஜொக்கோன்னு ஒரு மொழி உருவாயிருச்சு உன்னால, ஒரு தலைமுறையால அப்படின்னு வச்சுக்கோ. அந்த ஜுகா ஜுகா மொழிங்கிறது இந்த கிளை மொழின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான தாய்மொழி யாரு? தமிழ் வருவோம். உனக்கு புரியுதா? இப்போ அதன் வகையில தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், எப்பா நான் சொல்லல, புக்ல இருக்குது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் அப்படின்னு புக்ல இருக்குது. நான் சொல்லல, ஆனா இதெல்லாம் நாங்க படிச்சது தான் தம்பி, புதுசுலாம் கிடையாது, சரியா? இப்ப புரிஞ்சுதா? தமிழிலிருந்து தான் பிற மொழிகள் பிறந்தது. தமிழுக்கு தாய்மொழி கிடையாது, தமிழே தாய்மொழி தான், சரியா? சொல்றது படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு. இந்த மூலம் இருக்குது, பைல்ஸ் இருக்குதெல்லாம் சொல்லிட்டு கதை குத்துட்டு இருக்க கூடாது. உங்க அப்பா கிட்ட இந்த வீடியோவை காட்டிரு, உங்க அப்பா இந்த வீடியோவை பார்த்து பேசணும்.